டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்படியாவது செந்தில் பாலாஜியை இங்கே மடைக்கிறணும், சிறைச்சாலையில் போட்டுறணும், எப்படியாவது இடைத்தேர்தல் நடக்கிற வரைக்கும் அவர் வெளியே விடக்கூடாது, பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா ஒரு பக்காவான ஒரு ஸ்கெட்சை போட்டு என்ன பண்ணாங்க, இங்கே காய்களை நகர்த்தினாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியை கோட்டையை விட்டுட்டு உக்காந்துருக்கு தாவேக்கா அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்னு தான் இங்கே சொல்லணும். ஏதோ இடத்துல சொதப்பிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது, மொத்தமாகவே சொதப்பியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுதான் இப்போ உண்மையான கதையாக இருக்குது. ஏன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க தம்பி அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் கிடைச்சிருக்குது அப்படின்றதான் இங்கே பார்க்கணும். ஆனால் ஒன்றுப்பா, திமுகவுடைய சட்டத்துறை இருக்குல்ல, அதுங்களெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, முத்தாக வைக்கிறாங்க. அவங்க கொடுக்குற அந்த பாயிண்ட்டு தான் இங்கே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லணும். இதில் ஒட்டுமொத்த கோபத்தில், உச்சபட்ச கோபத்தில் விஜய் அவர்கள் இருக்கார். செந்தில் பாலாஜியை கை கிட்ட கொண்டு உங்ககிட்ட கொடுத்தா இப்படி கோட்டை விட்டு உக்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சபட்ச கோபத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு இங்கே பேசப்படுது. ஆக்சுவலாக ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா இருக்கிறார்ல, அவருக்கு பேரம் பேசுனாங்களாம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுனாங்களாம். கிட்டத்தட்ட 35 கோடி கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. அந்த பேரத்தினால டைரெக்டாக பாதிக்கப்பட்ட இவர் கிடையாது, இவர் ஒன்றும் ஈடுபடலை அந்த பேரத்தில், இவர் ஒன்றும் ஈடுபடலை. யாரோ ஒருத்தர் 3வது 4வது மனுஷங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஈடுபட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி பேரை இழுத்து விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அது இந்த ஒரு காரணத்துக்காக எங்கே தேடு, சல்லடை போட்டு தேடு, செந்தில் பாலாஜி எங்கே தூக்குப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, சல்லடை போட்டு தேடிருக்காங்க. ஆனால் மனுஷன் என்ன பண்ணிட்டா போல, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, வாலண்டியராக போய் நம்ம மாட்டிக்க தேவையில்ல. நம்ம மேலே தப்பு இருந்தால் என்ன பண்ணலாம், நம்மளே வாலண்டியராக போயிட்டு என்ன பண்ணலாம், சரணடைஞ்சலாம். ஆனால் நம்ம மேலே தப்பு இல்லை, ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணா போல செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி போலீஸ் தரப்புலேருந்து என்ன பண்ணாங்க, சம்மன் மேலே சம்மன் அனுப்புனாங்க. அவங்க அப்பா கிட்ட அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட அனுப்புனாங்க, சம்மன் மேலே சம்மன் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது முன்ஜாமீனை கேட்டு கோர்ட்டுக்கு போகுது இந்த விசாரணை. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனால் இதில் தாவேக்கா அரசுக்கு ஃபெயில் அப்படின்னு தான் சொல்லணும். திமுக பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மாதிரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்காக, என்ன மாதிரி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, அங்கே ரொம்ப டிட்டோவாக செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து ஆஜரான வழக்கறிஞர் அவர் ரொம்ப டிட்டோவாக சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு, ஐயா, எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி பேரே கிடையாது, அவங்க கொடுத்த அந்த தகவலின் அறிக்கையில் செந்தில் பாலாஜி பேரே கிடையாது. இன்னொன்று 26ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது சொல்கிறாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு 29ஆம் தேதி தான் இந்த கேஸே கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளோ காலதாமதம் அப்படின்னு. அதே போல் செந்தில் பாலாஜியோட நம்பரு அதில் இருந்தது, அந்த சிடிஆர்னு சொல்லுவாங்கள்ல, செல் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்னு, அதில் சிடிஆரில் தான் அவர் நம்பர் இருந்தது கண்டி. இதற்கான ஆதாரம் அப்படின்றது இல்லவே இல்லை அப்படின்னா, ஏன்னா ஒரு ஆதாரம் கொடுத்துருக்கணும், ஆடியோ ரெக்கார்டு போட்டுரு. இப்போ உங்கள் எம்எல்ஏ விஜய் சரவணன் ஒரு ஆதாரம் கொடுத்தாரு பாருங்க, அவர் பேசுகிறது மட்டும் ஒரு ஆதாரம் கொடுத்தாருல, அதுக்கு முன்னாடி என்ன பேசப்பட்டது, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் என்ன பேசப்பட்டது, அதெல்லாம் கிடையாது. அவர் பேசுறது மட்டும்தான் ஆதாரமாக கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஆதாரம் எதனா கொடுத்தீங்களா, அதுவும் கிடையாது. ஸோ ஆதாரமே இல்லாமல் கால் ரெக்கார்டில் செந்தில் பாலாஜி நம்பர் இருக்குது, இதெல்லாம் எப்படி ஐயா ஆதாரமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னு தான் வாதாடி இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிற இவங்க செந்தில் பாலாஜி பேரை சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் அது எஃப்ஐஆரை சேர்க்கல அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஈரோடில் இருந்தபோது செந்தில் பாலாஜி அவர்களும் ஈரோடில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இதை வச்சு செந்தில் பாலாஜி தான் இதை காய் நகர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு இங்கே யாருமே ப்ரூவ் பண்ணலை, இதை சாட்சி எடுத்துக்க முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து வாதங்களை முன்வைக்கிறாங்க. அவருடைய தம்பி அசோக் சார்பாக என்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இது திட்டமிட்டு தாவேக்கா அரசு செயல்படுத்துகிற ஒரு சதி ஐயா. ஏன் அப்படின்னா, இடைத்தேர்தல் வருது ஐயா, இந்த நம்ம கரூருக்கு இடைத்தேர்தலாம் வருது. ஒருவேளை இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே அவர் இந்த கைது நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இங்கே தாவேக்கா அரசு செயல்படுது ஐயா. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ வாங்கி 59 எம்எல்ஏ வச்சிருக்கிற திமுக வேலை எப்படி ஐயா இது ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே முன்வைக்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஆட்சியை கவிழ்றதுக்காக இல்லை, சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவோம், அப்போ நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் சொன்னாங்க. சபாநாயகரை ஒட்டுமொத்த
எம்எல்ஏக்கள் எல்லாருடைய ஆதரவோட தான் நாங்கள் வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ எப்படி ஐயா சபாநாயகரை நாங்கள் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு. அதுவும் மாத்திரம் இல்லாமல் சபாநாயகரை தோற்கடிக்கணும்னா பெரும்பான்மை எங்ககிட்ட இருக்கணும். எங்ககிட்ட பெரும்பான்மையே கிடையாது. 59 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு சபாநாயகர் மேலே நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து எப்படி ஐயா இந்த நம்பிக்கையில் தீர்மானத்தில் திமுக ஜெயிக்கும்? பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான ஆதாரமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கேட்ட நீதிபதி அவர்கள் முதல் அறிக்கையில், அதாவது எஃப்ஐஆரில் செந்தில் பாலாஜி பேரே கிடையாது, அவர் பேரே இடம்பெறலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஒப்புக்கு சப்பாகாண்டி பல விஷயங்களை ஜோடிக்கிற மாதிரி தான் இது விஷயம் இருக்குது. அதனால் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்படுது. அதாவது நிபந்தனையோட முன்ஜாமீன். இந்த ட்ரிபிள் கேன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு டெய்லி காலையில் ஈவினிங்கு சைன் போடணும். அந்த நிபந்தனையோட முன்ஜாமீன் கொடுத்துருக்கிறாரு ஜட்ஜ் ஐயா அப்படின்றல எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக இது முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊத்தாங்கரை எம்எல்ஏ தாவேக்கா லாஸ்ட் மினிட்ல வந்து எம்எல்ஏக்களை மாற்றினாங்க. ஆக்சுவலாக தாவேக்கா சார்பாக நிற்க வச்ச எம்எல்ஏக்கள் வேற. லாஸ்ட் மினிட்ல அதிமுகவில் சீட்டு கொடுக்கல அப்படின்னு விரக்தியில் அதிருப்தியில் வந்து தாவேக்காவில் சீட்டு வாங்கி நின்றவர் தான் நம்ம இளையராஜா அவர்கள். அப்படி பார்த்தா அவரே அடுத்த கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தவர் தான் லாஸ்ட் மினிட்ல வந்து பேரை மாற்றி நின்றவர் தான். இப்படி இருக்கும்போது இவரை வந்து விலைக்கு வாங்குறாங்க, அதுவும் 35 கோடிக்கு வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அது 26ஆம் தேதி நடந்த விஷயத்த 3 நாள் கிட்ட ஆற போட்டு 29ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட்டுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. சும்மா செந்தில் பாலாஜி இதுமாரி என்கிட்ட வந்து இது பண்ணாங்க, இத்தனை இது பண்ணாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க, சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினரே ஜோடிச்சு இது மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக தரப்போட வாதமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து விலகி தாவே கலைஞர் அங்கே இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் கரூர்காரான செந்தில் பாலாஜி அவர்கள் இறங்கி வேலை செய்யக்கூடாது, அவரை வந்து இங்கே வந்து என்ன பண்ணணும், முடக்கணும் அப்படின்ற ரேஞ்சு கூட இது விஷயம் இருக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய தரப்பு வாதமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமான தரப்பாக தானே இருக்குது, வாதமாக தானே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை இந்த அளவுக்கு வந்து ஒரு கரார் காட்டுறாங்க? ஏன் அரசு செந்தில் பாலாஜி மேலே இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறாரு, அது மாத்திரம் இல்லாமல் இத்தனை நாள் கழிச்சு இல்லாமல் ஏன் இப்போ போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணுறாரு, அந்த தொகுதி இடைத்தேர்தல் வருது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் நின்னா, அங்கே இருந்தா இந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா தோக்குறதுக்கான வேலைகள் நடக்கும், அங்கே அந்த அளவுக்கு வந்து திமுக இறங்கி வேலை செய்யும் அப்படின்றதுனால செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே வந்து முடக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இது செயல்படுத்தியிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவெளியில் நமக்கே வருது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒட்டுமொத்தமாக தாவேக்கா அரசு வழக்கறிஞர் சொதப்பி இருக்கிறாரு. இதனால பயங்கர டென்ஷனில் இருந்திருக்கிறாரா விஜய் அவர்கள். அடித்து ஆடி இருக்கிறாங்க. திமுக வந்து சும்மாவா, அவங்க ஆட்டம் பயங்கரமாக ஆட்டம் ஆடி இருக்கிறாங்க. நீதிமன்றங்களில் பாயிண்ட்டாக எடுத்து பேசியிருக்காங்க. அதுவும் ஆக்கப்பூர்வமான பாயிண்ட், ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் தாவேக்கா சொதப்பிச்சோ அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி திமுக அடித்து ஆடி இருக்குது நீதிமன்றங்களில் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போது தாவேக்கா மூஞ்சில கரியை பூசியிருக்காங்க திமுக அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா எந்த செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் முடக்கணும்னு நினச்சிங்களோ, இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி ஜாமீனை வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, வெளியில் ஃப்ரீயாக உலா வருவார் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அடுத்து யோசிப்பாங்க எப்படி செந்தில் பாலாஜியை மடக்கலாம், எந்த காரியத்தில் மடக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பார்க்கலாம், அதையும் அவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் செந்தில் பாலாஜி தரப்புடைய நம்பிக்கையாக இருக்குது. பார்க்கலாம், தாவேக்கா அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக பழி வாங்குறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. இதை பற்றி கருத்தை நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.